ஹாய் வினேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன ஹேபிட் இருக்கு உனக்கு நைட்டு தூங்கும் போது? மவுத் பிரீத்திங் habit. அது எப்படி உனக்கு தெரியும்? அது நீங்க தான் சொன்னீங்க. நீ என்ன பண்ற நைட்டு தூங்கும் போது? வாயை திறந்துட்டு. இப்போ இந்த தம்பிக்கு வந்துட்டு வாய் திறந்து வச்சுட்டே தூங்குறனால அவன் வந்து வாய் வழியா தான் மூச்சு விட்டுட்டு இருக்கான். அதனால மேலும் வந்துட்டு அவனுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அதுக்காக தான் ஓரல் ஸ்கிரீன் அப்படிங்கிற அப்ளையன்ஸ். இந்த அப்ளையன்ஸ் அவங்க நைட் டைம் ஃபுல்லாவே வியர் பண்ணிருக்கணும். டே டைம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா 2 to 3 hours போட்டிருக்கணும். ஸோ இந்த ஹேபிட் வந்து கண்டிப்பா இந்த அப்ளையன்ஸ்னால ஸ்டாப் ஆயிடும். கணக்கு அடிச்சுக்கணும். வந்துட்டு வாய் மூடிதான் அவங்க வச்சிருப்பாங்க. நைட் டைம் ஃபுல்லா போடும் போது நம்ம 6 monthsலயே மவுத் பிரீத்திங் ஹேபிட் ஸ்டாப் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். நீ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் நல்லா வாய் கொப்பிச்சுட்டு தான் இந்த அப்ளையன்ஸ் போடணும். இந்த அப்ளையன்ஸை நீ நல்லா மவுத் கார்கிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் போடணும். ஏன்னா ஏதாவது பல்லுல சாப்பிட்டது ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா இது போட்டு அப்படியே நைட் ஃபுல்லா தூங்கிட்டேன்னா பல் சொத்தையாகும். சரியா? அதனால நைட்டு நல்லா கார்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். எவ்ரிடே இதையும் கிளீன் பண்ணிக்கணும், நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேவா? 6 monthsக்கு அப்புறம் பார்க்கலாமா எப்படி ஹேபிட் ஸ்டாப் ஆயிருக்கா இல்லையான்னு? சரி, ஓகே.